இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். இன்னைக்கு காலையில இங்க பயங்கர அழகா இருந்தது. 7 மணில இருந்து ஆன்மீக டூர் தான் எனக்கு இன்னைக்கு. விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் போயிட்டு வந்த பாலாம்பிகா பெரிய அம்பிகை அந்த அம்மா விருத்தாம்பிகா அவர்களுடன் சேர்ந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்த. எத்தனை பேர் போயிருக்கிறீங்க அந்த கோவில்? எல்லாருமே. என்ன 4 பேர் தூக்குறீங்க? எத்தனை பேர் போனீங்க? எல்லாருமே போயிருப்பீங்க. எனக்கு இன்றைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நான் இன்னைக்கு தான் போனேன். ஆனா கொளஞ்சேப்பர் கோவில் நான் நிறைய முறை 2-3 முறை போயிருக்கிறேன். இன்றைக்கு அங்க கொளஞ்சேப்பர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன், வேடியப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் அந்த கோவிலுடைய பாரம்பரியத்தை சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு வருஷமா அந்த கோவில்ல ராஜாக்கள் கட்டியிருக்காங்க. சோழ ராஜாக்கள். கண்டராதித்த சோழன் அப்படின்னா அவரு ராஜராஜ சோழனுடைய தாத்தா. அவருடைய அப்பா சுந்தர சோழனுடைய அப்பா தான் கண்டராதித்த சோழன். அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி. அவங்களுடைய சிலையெல்லாம் பக்கத்துல இருக்கு. அந்த கோவில கட்டியிருக்காங்க. அதுல ஒரு பகுதியை கொஞ்ச வருஷம் கழிச்சு திருமலை நாயக்கர் அவர் கட்டியிருக்காரு. அதுக்காகவே தனியா மண்டபம் இருக்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்திலயும் ராஜாக்கள் இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில கட்டியிருக்காங்க. சோழர்கள் அந்த கோவில கட்டியிருக்காங்க. எவ்வளவு பழமையான கோவில். அந்த கோவில்ல ஒரு வன்னி மரம்ட்டு அந்த கோவில் ஸ்தல விருட்சம். எப்பவுமே கோவில்ல இருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பாரம்பரியமான விருட்சம். எவ்வளவு வருஷமா அது அந்த கோவில் கட்டும் பொழுது வைத்த அந்த வன்னி மரமா அதை உருவிதான் எல்லாருக்கும் அந்த கோவில கட்டிய சித்தர் அவங்க கோவில கட்டுறவங்களுக்கு அத சம்பளமா கொடுத்தாரு அந்த இலைய அப்படின்ற ஒரு கதை சொல்றாங்க. எவ்வளவு அழகான கதை பாருங்க. இந்த வன்னி மரத்தை மட்டும் அந்த கோவில்ல இல்லைன்னா அதை பாதுகாக்கவே முடியாது. 1000 வருஷம் வன்னி மரம்லாம் நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்ததே கிடையாது. கோவிலுக்குள்ள இருப்பதனால் அந்த கோவிலுடைய ஸ்தலத்துல இந்த மாதிரி ஸ்தல விருட்சங்கள் இருப்பது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் விஷயம். அது ஒரு அதிசயம். இந்த மரத்தெல்லாம் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. 1000 வருஷம் பழமையான ஒரு மரத்தை விட்டு வைக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த கோவில்ல இருக்கிறதுனால அந்த கோவில் அந்த மரத்தை பாதுகாத்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வைத்திருக்கிறார்கள். இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது எப்படியோ 1000 வருஷம் முன்னாடி சோழர் காலத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்குது. யாரெல்லாம் பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்க? எல்லாருமே பார்த்தோம். நல்ல படம். ரொம்ப அதே அந்த காலகட்டத்துக்கு போயிருப்ப. யோசிச்சு பாருங்க, அந்த கோயிலை கட்டும் போது எத்தனை குதிரைங்க பக்கத்துல ஓடி வந்திருக்கோம், எத்தனை ராஜா ராணிக, அந்த ராஜாவோட பசங்க, அவங்க எல்லாம் அந்த நடந்து வந்த இடம் தானே. அந்த காலத்துல அந்த ராஜா அதை கட்டியிருக்காருன்னா அவருடைய ராஜகுமாரி அவருடைய புள்ள பேரன் எல்லாம் அந்த கோவிலை சுத்தி நடந்து வந்திருப்பாங்க. எத்தனையோ பக்தர்கள் 1000 காலம் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பழமையான மனிதர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்க நடந்த இடத்துல நாம நடக்கிறோன்றதே மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை மிகுந்த அந்த கோவில்ல போய் இன்னைக்கு நான் ஒரு திவ்ய தரிசனம், அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டேன். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த வேடியப்பன் கதை, விநாயகர் கதை, அப்புறம் அந்த மாற்று உரைத்த விநாயகர். பொண்ணை உரசி பார்த்து அது நல்ல பொண்ணா அப்படின்னு சொன்னாராம் மாற்று உரைத்த விநாயகர். இன்னைக்கு நம்ம பொண்ணு வாங்கணும்னா என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு